ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு குஸ்கா செய்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 2 குழிக்கரண்டி கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றிக்கிடுவோம். போட்டு தாளிச்சிக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கல் உப்பு போட்டுக்குவோம். வதங்கிடுச்சு. 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு கைப்பிடி பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சுண்டக்குள்ள ஊற வச்சது போட்டு பீன்ஸ் ஊற வச்சு அதையும் கட் பண்ணி இதில் போட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கிடுவோம். இப்போ லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவோம். இப்போ 1க்கு 2 தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவோம். இஷ்டப்பட்டால் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ சின்ன தேங்காய்னால 1.5 கிளாஸ் தான் கிடச்சிச்சு. இப்போ அதனால் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் காரம் வேணால் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுருவோம். இப்போ கொதி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ விசில் போட்டாச்சு. 3 விசில் வரவும் குக்கரில் எடுத்துக்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வீட்டில் உள்ள ரைஸ் தான். எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.